ஏரியா ஒர்க் பண்ணி ஹீரோயின் அடி வாங்கி அன்னைக்கு வந்து நைட்டு அழுதுட்டேன். டேரக்டர் சொல்றதுமே கேட்கல அவரு. இப்படிதான் இருக்கும், மீடியா இருக்குன்னு தான் இரு, கிளம்பு அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லிட்டாரு. ஸோ வந்து அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் சொல்லும் போதே அவர் கண் கலங்கிட்டே தான் சொல்லுவார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு இப்போ சோஷியல் மீடியா வந்து கை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப என்ன பண்ணேன், நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி நிறைய வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸே போடுவானுங்க, அதெல்லாம் போல இருக்குங்க. அது ஒர்க் எப்படி வெளியே வருதுன்னு ஒரு வீடியோ அன்னைக்கு காலையில் எடுத்து நைட் எடிட் பண்ணி போகிறேன். அடுத்த 1.5 மில்லியன் நல்ல வியூஸ். கமெண்ட்ஸ்ல இருக்கும் நிறைய ஐ லவ் யூ ஸ்ரீ, என்ன எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்கலாம் இருக்கும். அது இருந்துச்சு, இப்போ இல்லை. வருத்தமா இருக்கா? வருத்தம் இல்லை, நல்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு 2-3 நாள்லயே வந்து இந்த யூடியூபர்ஸ் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமாமே, நிறைய வீடியோ கால் பேசுவீங்களாமே. இல்ல அது போட்டு வாங்குறது நம்ம கேட்டுக்கணும்ல, முன்னாடியே போட்டு வாங்குறதை எப்படியா கேட்பீங்க? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பக்குன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னன்னா, நான் அப்ப ரொம்ப பயப்படுவேன் கேர்ள்ஸ்ட பேசுறதுக்கு. ஏன்னா கரெக்டா நான் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றா, ரிப்ளை பண்றான்னு போறப்ப பாலிமர் டிவில வந்து யூடியூபர் கைது, பெண்கள் விஜயா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வெண்ணை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றினார் ஸ்ரீஹரிஷ்ணு வந்து. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். உங்ககிட்ட இருந்தே நான் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க வந்துட்டு உங்க கரியர் வந்து ஃபர்ஸ்ட் மீடியால இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. நிறைய டவுன்ஃபால்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அவமானங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணி கடைசியில் இப்போ நீங்க இந்த லெவலுக்கு வந்து நின்றுருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அந்த ஜேர்னி அப்படின்றத விட கஷ்டம்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் மீடியாவுக்குள்ளே வந்தது எப்படின்னா, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஷோவில் வந்து வாய்ப்பு கிடைச்சிடாதா, நமக்கு விஜய் டிவியில் ஜீல ஏதாச்சும் ஒன்றில் கிடைச்சிடாதா, கலக்கப்போது யார் போகலாம் இல்லை அப்படின்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருந்தப்போ, சரி கலக்கப்போது யாரு நம்ம 2 சீசன் 4 சீசனாக ட்ரை பண்ணி கிடைக்கல. ஸோ ஒய் டோன்ட் வி டார்கெட் ஜீ தமிழ் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு வருத்தப்பட வாலிபர் சங்கம்னு ஒரு ஷோ இருந்துச்சு, அதை ட்ரை பண்ண கிடைக்கல. அப்போ தான் அது கொஞ்சம் குவெட் பண்ணிட்டு காமெடி கில்லாடிஸ்னு ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க. ஸோ டேரக்டர் பிரவீன் சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து இது சென்னைக்கு வந்திருந்தார். ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ ஆடிஷன் போயிருக்கப்ப என்ன ஆச்சுன்னா, காலையில் வந்து போயிட்டு அட்டன் பண்ணுறேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன். 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் வரைக்கும் இருந்து 4வது ரவுண்டில் வந்து அடுத்து ஸ்க்ரீனிங், 4வது ரவுண்டு வச்சு ஸ்க்ரீனிங் ரவுண்டுக்கு முன்னாடி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கிரிப்ட் ராங்காலன்னு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் கோயம்புத்தூர் போகணும். ஸோ அடுத்த நாள் அவங்களுக்கு கோயம்புத்தூர் போகணும், அடுத்த நாள் ஆடிஷன் பண்ணணும். ஸோ நான் நைட்டாக என்ன பண்ணுறேன், சரி ரைட்டு இங்கே முடிச்சுட்டு அடுத்த ஆடிஷன் வந்து அங்கே கோயம்புத்தூர் காலைல போயிடணும்னு. ஸோ காலைல போயிட்டு அவங்ககிட்ட வந்து ஆளாக போய் நிற்கிறேன். ஸோ டைரக்டர் ப்ரொடியூசரும் பார்த்துட்டு என்னை பார்த்தாரு. ஸோ தேஜாவும் ஏதாச்சும் இருக்குமோ பார்த்துட்டு, உன்னை அங்கே தான்டா துரத்தி விட்டேன், திரும்ப எதுக்குடா வந்தேன் அப்படின்னு. இல்லை சார் நான் தூரம் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோடனே அவங்க சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக 3rd ரவுண்ட் முடிச்சு ஸ்க்ரீனிங்க்கு ஏற்றிட்டாங்க. ஸ்க்ரீனிங் ஏற்றிட்டு ஒரு 2-3 எபிசோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி வாய்ஸ், விஜயகாந்த் சார் வாய்ஸு, ஆரியான்னு ஒரு 3 வாய்ஸ் பண்ணுறேன். 3வது வந்து நான் ஆக்சிடென்ட்லி, நமக்கு த்ரோட் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக மிமிக்ரி பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து பயங்கர வந்து கோல்டு. ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும்தான் அவர் வாயை திறந்து, நான் மொட்டரா இருந்த வாய்ஸ், ஓ சூப்பர் போ, அந்த வாய்ஸ் மட்டும்தான் வருது. லிட்ரலி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு வாய்ஸ் வரலை. முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து எலிமினேஷனே கிடையாது. ஆனால் என் நேரம் ஏதாச்சும் ஒரு டீமை தூக்கணும்னு அவங்க யோசிச்சாங்களா, இல்லை என்னோட நேரம் நான் நல்லா பண்ணல எடுக்கணும், ஏன்னா நானும் நல்லா பண்ணல, என் கூட இருந்தும் நல்லா பண்ணல, அவங்களும் ஸ்கிரிப்ட் வைஸ் சொதப்பல். ஸோ 3 எல்லாரும் சொதப்பினால வெளியே வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே மீடியாவில் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் சேனல், ஸோ அதில் வந்து ஒரு ஷோவில், ரியாலிட்டி ஷோவில் ஏடியா ஒர்க் பண்ணேன். ஏடியா ஒர்க் பண்ணி அங்கே வந்து லைக் ஒரு ஹீரோயின் அடி வாங்கி, லைக் அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயின் தான், பட் அவங்களோட நேம் வந்து சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கேன். ஸோ அவங்க வந்து டென்ஷன் ஆகி அடிச்சு, அப்போ வந்து கொஞ்சம் சப்பியாக இருப்பேன். வந்த புதுசில் வந்து கொஞ்சம் மூஞ்செல்லாம் குண்டு, இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டாக இருக்கனால ஓகே. அப்போ வந்து ரொம்ப பிஜிக்கி அப்படி கிள்ற மாதிரி இருப்பேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கழுத்துலேயே ஒரு அடி அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வைக்கணும். நம்ம யூஸ்வலாக வந்து செட் ப்ராப்பர்ட்டியில் இருந்தேன் நான். ஸோ செட் ப்ராப்பர்ட்டியில் முன்னாடி வந்து கேமராக்கு வைப்போம் நம்ம, அந்த மாதிரி போய் வெயின்னாங்க. அப்படி டப்புன்னு விழுந்துச்சான். சவுண்ட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சான். அதுக்காக வந்து சவுண்ட் வர மாதிரி எனக்கு ஒரு அடி வச்சாங்க. லைக் இப்படி தட்டுனாங்க, எனக்கு வலிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இது நம்ம கஷ்டப்படுறது ஓகே, என்னோட ஒர்க்கில் நீங்கள் என்னை டார்கெட் பண்ணி இதை பண்ணுன்னு சொல்கிறீங்களா, ஒர்க்கை நல்லா பண்ணால் அடி எனக்கு பிரச்சனையே கிடையாது.
அது வந்து எதர்ச்சியாக நடக்கிறது. அதுக்கு அடிச்ச உடனே லைக் எனக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி ஒரு 1 வீக் வந்து எனக்கு ஒரு மாரி நம்ம பண்றது கரெக்ட்டா தப்பா? அன்னைக்கு வந்து நைட் அழுதுட்டேன். ஸோ டைரக்டர் சொல்லிட்டுமே கேட்கல அவரு. இப்படிதான் இருக்கும் மீடியா இருக்குன்னா இரு, இல்ல கிளம்பு அப்படின்ற மாரி வார்த்தை சொல்லிட்டாரு. ஸோ வந்து அந்த இடத்துல உடைஞ்சுட்டேன். அப்பாவும் வந்து மிலிட்டரி ரிட்டயர் ஆயிட்டு வந்து நேட்டிவ்ல இருந்தாரு. அவரு கொஞ்சம் பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. "டேய் உனக்கு 26 ஆயிருச்சு. ஒழுங்கா வந்து கல்யாணம் பண்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், கிளம்பி அப்புறம் இந்த சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு சோசியல் மீடியாலயே வந்து மேட்ரிமோனில ஒருத்தி பார்த்து எனக்கு ரிக்வெஸ்ட் குடுத்து மேரேஜ் அளவு. ஸோ மீடியா வந்து பயங்கர கஷ்டத்தையும் குடுத்துருக்கு. அதே அளவு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ குடுத்து இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய ஆளும் ஆயிருக்கு. ட்ரூ, அக்ரீட். நீங்க இப்ப இவ்ளோ நேரம் பேசிட்டீங்க. அக்கா அப்படியே அமைதியா இருந்தாங்க. அக்கா நீங்க சொல்லுங்க. அவர் இப்ப சொன்னாரு இல்லையா? அப்போ வந்து அன்னைக்கு நைட் அவர் போய் அழுதேன் அப்படின்லாம் சொன்னாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சப்ப உங்க ரியாக்ஷன் என்ன மாரி இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் சொல்லும்போதே அவர் கண் கலங்கிட்டே தான் சொல்லுவாரு. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆனா எனக்கு அவ்வளவா நான் நெனச்சபடி நான் அந்த இடத்துக்கு வரவே இல்ல. இன்னும் வரல நான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு இப்ப சோசியல் மீடியா வந்து கை குடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் இப்ப கூட சொன்னேன் அவர்ட்ட. நீங்க ஜிம் போங்க மறுபடியும். ஜிம் போங்க. மறுபடியும் இங்க வந்து 6 மந்த்ஸ் இருங்க. நான் கூட பேபிய பாத்துக்கிறேன். அம்மா வீட்ல போய் இருந்துக்கிறேன். இல்லன்னா அத்தை, மாமா கூட இருந்தா கூட பாத்துக்கிறேன். நீங்க போங்க. உங்க அச்சீவ்மெண்ட்ட வந்து அடைங்க அப்படின்னு நான் நெறையா சொன்னேன் அவர்ட்ட. அவர் சொன்னாரு, "இல்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆடிஷன் வந்தா நான் போறேன். ஆனா நான் அங்கேயே போய் ஸ்டே பண்ண முடியாது. பிகாஸ் மேரேஜ்க்கு முன்னாடினா அது வேற. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா, ஸோ நான் உன்னையும் பார்த்துக்கணும், குட்டி பையனையும் பார்த்துக்கணும். ஸோ ஆடிஷன் வந்தா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் அடையறதுக்கு நான் எப்பவுமே அவர் கூட இருப்பேன். நான் அவர மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் எப்பயாவது இப்போ டீமோட்டிவேட் ஆறாரு. இப்போ சில வீடியோஸ்லாம் அவர் போடுவாரா, போடும்போது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நெறைய ரீச் ஆவாது. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. ஓகேவா? உங்களோட டார்கெட் என்னவோ அத நோக்கி போயிட்டே இருங்க. அத அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் உங்க பின்னாடியே இருக்கேன். நீங்க வந்து வியூஸ் போகல அப்படின்னு நீங்க ஐ மீன் சோர்ந்து போய் அந்த இடத்துல உட்காந்துராதீங்க. நான் கூட இருப்பேன். நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவர்ட்ட எப்பயுமே நான் சொல்லுவேன். இப்போ புரியுது நீங்க ஏன் வந்துட்டு இவ்ளோ தூரம் வந்துட்டு அப்படியே முன்னேறி போய்க்கிட்டே இருக்கீங்கன்னு. வெரி கியூட் கப்பிள்ஸுங்க நீங்க. இவ்ளோ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அந்த மாரி ஒரு நாள் உங்களுக்கு தோணியிருக்கும். பட் அப்போ வந்துட்டு ஹோப் குடுக்குற மாரி ஒரு வீடியோ வந்துட்டு நல்லா போயிருக்கும் இல்லையா? பயங்கரமா வைரலா இருக்கலாம். உங்களுக்கு வந்து அது வியூஸ் ஏத்தி குடுத்து உங்களுக்கு ரெவென்யூ வர வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாரி ஹோப் குடுக்குற வீடியோ எது? ஆக்சுவலா அந்த மாரி ஹோப் குடுக்கறது வந்து ஒரு ரோட்ல பண்ண வீடியோ தான். ஆக்சுவலா நான் ஒரு ஹோட்டல்ல ஒரு பிரைவேட் ரெசிடென்சில வேல பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே உடைஞ்சிருச்சுல்ல. கனவும் உடைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாரி நெறைய பசங்க மீடியா கனவோட வந்து சைட்ல ஒரு வேல பார்த்துட்டு பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி வந்து திருச்சியிலேயே நம்ம வந்து ஒரு இதுல ஹோட்டல் ரெசிடென்சில வேல பார்ப்போம். ரிசப்ஷனிஸ்ட்டா வேல பார்ப்போம். ஆடிஷன்னா போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். அப்ப என்ன பண்ணுவோம்னா, TikTok இருந்துச்சு அப்போ. அப்போ காலைல 9 மணிக்கு டியூட்டி அப்டின்னா, நம்ப மாட்டீங்க 4:30க்கு கிளம்பிருவேன். 4:30 மணிக்கு கிளம்பி 5:30க்கு விடிஞ்சிரும். ஸோ மோஸ்ட்லி தெரியும். 6-7 சரியான லைட்டிங்கா இருக்கும். அப்ப லைட் வாங்க காசு கிடையாது எனக்கு. ரிங் லைட் வாங்க காசு கிடையாது. ஸோ மைக் வாங்க காசு கிடையாது. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற அந்த மைக் நான் யூஸ் பண்றேன். அந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அப்ப அந்த மைக் வாங்க காசு எதுவுமே கிடையாது. வீட்ல வந்து அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவருக்கு படிக்கணும், வேலைக்கு போணும். ஏன்னா அவருக்கு மிலிட்டரின்றதுனால எக்ஸ் மிலிட்டரி நீ இதுதான் பண்ணணும்னு ஒரு கிரைட்டீரியாவோட டீசென்ட்டா வாழ்ற ஆளு. ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, நானு அந்த ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி ரோட்ல தான் வீடியோ பண்ணுவேன். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்குவேன். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுட்டு லவ் ரிலேட்டட் வீடியோ போடுவேன் ஆக்சுவலா. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப என்ன பண்ணேன், நெறைய லவ் ஃபெயிலியர்ஸ் ஆயிட்டு இருக்க மாரி நெறைய வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸே போடுவானுங்க. அந்த மாரி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு செத்துறலாம் போல இருக்குன்னு. அது வந்து லிட்டரலி இந்த லவ் ஃபெயிலியர்ன்றது மைண்ட் செட் மட்டும் தான். நம்ப ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்றது வந்து ஓகே. பட் அத உடைச்சு எப்படி வெளிய வருதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். அது ஒண்ணு. அப்புறம் செகண்ட் திங் லவ் ப்ராப்ளம் சொல்யூஷன் எப்படி அத வந்து சொல்யூட் பண்றது அப்படின்னு. எப்படின்னா ரோட்ல நிக்கிறேன். ரோட்ல போயிட்டே இருந்த வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்கப்போ பைக்க நிப்பாட்டிட்டு டக்குனு வீடியோ வீடியோ ஆன் பண்ணிட்டு, "ஒரு லவ்ல பிரச்சனை வருதா? நீ பெருசா, நான் பெருசான்னு சொல்லிட்டு சண்டை பெருசா இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப் பெருசா இருக்குன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு லவ்ல ஒரு பொண்ணோ, பையனோ லவ் பண்றப்போ, நான் சொல்றது கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். நான் சொல்றது பெருசு. நீ சொல்றது பெருசுன்னு யோசிக்காம, நம்ம ரிலேஷன்ஷிப் பெருசுடா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு திட்டி, நம்ம ஒழுங்கா பேசுவோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல அந்த பையன் வெண்ண மவளே நம்ம ரிலேஷன்ஷிப் தாண்டி பெருசுன்னு உணர்ந்து 2 பேரும் ஒண்ணா இருந்தாலே, நல்ல ஒரு லவ் பாண்ட் உண்டாகும். சாகுற வரைக்கும் ஒண்ணா வாழுவீங்க. ரிலேஷன்ஷிப் பெருசான்னு நெனைங்க. என் வார்த்தை தான் பெருசு, உன் வார்த்தை பெருசுன்னு நெனைக்காதீங்கன்னு சொல்லி திட்டி போட்டிருந்தேன். நான் திட்டியிருந்தத வந்து 1,50,000 மில்லியன் பேர் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1,4 லட்சம் பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் பயங்கர வைரல் ஆகி நைட்டு போடுறேன். அன்னைக்கு காலையில எடுத்து வச்சு நைட் எடிட் பண்ணி போடுறேன். அடுத்த நாள் 1,50,000 மில்லியன் நல்ல வியூஸ். ஸோ இது பயங்கர வியூஸ் போச்சு. அண்ட் செகண்ட் திங் பிரேக்கப் ரிலேட்டடா. ஸோ ஒரு பொண்ணு வந்து இப்ப ஏமாத்துறா அப்படின்னாலோ, ஒரு பையன் வந்து ஏமாத்துறா அப்படின்னாலோ,
பேசிக்கலி ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா, யாழை என்னை ஏமாத்தலாம்னு நினைப்போம். ஏன்னா நம்ம அதை விட்டு ஒரு பவுண்டரி வச்சிருப்போம். அவ ஏமாத்திட்டான்னு நினைக்காத நம்ம நம்ம மனசு ஒண்ணு சொல்லும். அந்த மனசு சொல்றதை என்னைக்குமே கேட்கக்கூடாது லவ் விஷயத்துல. மூளை சொல்லும். அவ ஏமாத்துறாளா? இல்ல அந்த பையன் ஏமாத்துறானா? கொஞ்சம் டேக் த ஸ்டெப் அண்ட் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவங்கள ஃபாலோ பண்ணிப்பாரு. ஆமா, பிராக்டிகலி அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியும் உன் மனசுக்கு. ஆனா அந்த பவுண்டரிய உடைக்க நம்ம மனசு போராடும். இல்ல என் ஆளு நான் உண்மையா லவ் பண்றான்னு அத ஒரு மைண்ட் செட் வச்சுட்டா டெஃபினெட்லி ஏமாந்துருவாங்க. பிராக்டிகலா யோசிங்க லவ்ல. நம்ம யோசிக்கிறதுல நம்ம லவ் முக்கியம், பிரிஞ்சிடக்கூடாதுன்னு யோசிக்கிறத விட லைஃப் முக்கியம். நம்மளோட லவ்வர் உண்மையா லவ் பண்றாங்களா? பண்ணுங்க. உங்களுக்கு டெடிகேஷன் குடுக்குறாங்களா? பண்ணுங்க. நீங்க குடுக்குற லவ்வுல ஈக்குவலான லவ் அவங்களுக்கு குடுக்குறாங்களா? அது லவ். இல்லன்னா அது லவ்வே கிடையாது. பிராக்டிகலா யோசிங்க. ஒரு சின்ன லைன தாண்டி யோசிச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த லைன தாண்டி பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு இந்த 2 வீடியோ போட்டேன். ஸோ இந்த 2 வீடியோ பயங்கர ரீச். அதுதான் இன்னைக்கு மேபி இந்த ரெட் நூல் சேனல் வந்து என்ன உட்கார வச்சிருக்கேன்னு ஐ திங்க் சோ. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இவரோட ஃபேன் கேர்லா தான் இருந்தீங்க இல்லையா? ஆமா. இன்னைக்கும் யூ ஆர் ஹிஸ் நம்பர் 1 ஃபேன் கேர்ள். அது வந்துட்டு யாராலையும் வந்து பறிச்சுக்க முடியாது. பட் மீடியால இருக்கிற ஒரு பையனுக்கு வந்துட்டு பொண்ணே கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க வீட்ல எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நீங்க மேட்ரிமோனில ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சது, அந்த கதைலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி உங்க வீட்ல நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இவர் என்ன வீடியோஸ் போடுறாங்கன்னு வீட்ல கேட்டாங்க. நான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் போடுறாங்க, லவ் பிரேக்கப்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. அப்போ ஒருவேளை எனக்கு லவ் ஃபெயிலியர் இருக்குமோ அப்படின்லாம் கேட்டாங்க வீட்ல. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைம்மா, ஏன் அந்த இது ஃபேக்ட்ஸ் போடுறாங்கன்னா அவங்க பிரேக்கப் ஆனால் தான் போட முடியுமா? அப்படிலாம் இல்லையே. ஒருத்தவங்க கூட இருந்தாலும் அவங்கள அனலைஸ் பண்ணி ஓ இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம்ல. இவர் ஆக்சுவலாக சைக்காலஜி படிச்சிருக்கனால ஒருத்தவங்க சைக்காலஜியை வந்து பற்றி பேசி அதுக்கப்புறம் வீடியோ போடுவார். ஸோ நான் அதை சொல்லி அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல மீடியாவில் இருக்கும். சரி பார்க்கலான்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா இப்போ வந்து மீடியாவில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஆயிட முடியாது. நம்ம பேசி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த நேரத்துல நான் ஒரே விஷயம் பதிவு சாரி ஒண்ணும் இல்ல, வீட்ல சொல்லுங்க, மாதிரி சொல்லுங்க. அடிச்சிடாத. என்னன்னா அடி வாங்குவீங்களா? ஆக்சுவலா இவ பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. பேசுனா டக்குனு ஒரு சவுண்ட் கேட்கும். கீச் கீச் டைல்ஸ்ல கை வச்சு தேய்ச்ச மாதிரி கீச் கீச் கீச்னு அழுவ ஆரம்பிச்சிருவா. நான் சொல்றேன் நீங்க ஃபுல்லா கேட்காம அதுக்கு சொன்னேன். ஓகே, ஏன்னா நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இவ விஷயத்துல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ வந்து இவ ஃப்ரெண்டு யாரோ சொல்லிட்டாங்களாம். மேட்ரிமோனிலேயே ஃபர்ஸ்ட் நாங்க பண்ண கன்வர்சேஷன்ல கேட்ட கேள்வி, இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கேர்ள்ஸ்கிட்ட பேசுவீங்களா? நிறைய மெசேஜ் வருமாம். ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா ஐ மீன் மீடியா ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால, ஆடிஷன்லாம் போயிட்டு இருந்தனால நல்லா ஸ்கின் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணி ஜிம்க்குலாம் போய் நல்லா இருப்பேன். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நிறைய மெசேஜஸ்லாம் வரும். கமெண்ட்லேயே நிறைய கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ல இருக்கும் நிறைய ஐ லவ் யூ ஸ்ரீ, என்ன எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்கலாம் இருக்கும். அது இருந்துச்சு. இப்போ இல்ல. அது ஒரு காலத்துல வந்து அத்திப்பட்டி மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து வருத்தம்லாம் இல்ல. நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவ ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு ஐ மீன் கொஞ்சம் 2-3 நாள் டைமுக்கு அப்புறம் கேட்டிருக்கலாம். பேசி ஒரு 2-3 நாள்லயே வந்து இந்த யூடியூபர்ஸ்லாம் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமாமே, நிறைய வீடியோ கால் பேசுவீங்களாமே. இது ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஆகி தெரிய வரதுக்கு முன்னாடி நீங்களே என்கிட்ட சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அது போட்டு வாங்குறது நம்ம கேட்டுக்கணும்ல முன்னாடியே. போட்டு வாங்குறது எப்படியா கேட்பீங்க? இல்ல வீடியோ கால் பேசி மாட்டினவங்கலாம் இருக்காங்க. நான் இப்போ வந்து சொல்ல விரும்பல. ஆனா நான் அப்படி என்ன பார்த்தா அப்படியே இது தெரியுது. ஏதோ இல்ல, எங்க இல்ல. லீட் ஆற மாதிரி சிஸ்டர் எனக்கு நான் அது வந்து நாங்க ஆஸ்திரேலியால வந்து ஒருத்தர் எட்வின் அப்படின்னு ஒருத்தர் மாட்டினாரு. ஸோ அத சொன்னேன். நான் எதுவுமே சொல்லல. இங்க நடக்கிறத பொதுவா சொன்னேன். ஸோ வந்து அந்த விஷயம் தான் அது கேட்டா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னன்னா நான் அப்போ ரொம்ப பயப்படுவேன் கேர்ள்ஸ்ட்ட பேசுறதுக்கு. ஏன்னா கரெக்டா நான் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்றா, ரிப்ளை பண்றான்னு போறப்ப கரெக்டா பாலிமர் டிவில வந்து யூடியூபர் கைது, பெண்கள் விஜயா அப்படின்ற மாதிரி டக்குன்னு பெண்ணை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றினார் ஸ்ரீஹரிஷ்னு வந்துற போகுது. இது வரை நீங்க வேற கட் பண்ணி போட்டுறாதீங்க. ஸ்ரீஹரி வந்துற போகுது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கரெக்டா ஹாய்னு மெசேஜ் பண்ணு, ஹாய்னு அப்படி டெக்ஸ்ட் பண்றப்ப கரெக்டா நம்ம ரஞ்சித் அண்ணா தான் நியூஸ் ரீடர், நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு, நம்ம அண்ணா தான் அவரு கரெக்டா அங்க கரெக்டா நியூஸ் பெண்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய அப்படின்னு ஒரு டக்குன்னு நான் இமேஜின் பண்ணேன். பெண்களே ஸ்ரீஹரி வேணாண்டா ரெஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு போச்சு என்ன வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிக்குவேன். ஸோ அதை தான் இவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை. நீ வேணா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாரு. நீ தான் எனக்கு வந்து ரொமான்ஸ் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ஓகேவா? இங்க எல்லாம் ஒண்ணுமே இது கிடையாது. நீ தான் அலைவா இல்லை. நீ தான் வந்து அலைவாக்கணும்னு சொல்லி தான் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கம்மிட். ஆமா அதான் உண்மை. ஓகே, நான் தான் அவருக்கு வந்து எல்லாமே ஐ மீன் பேசுறதுக்கு கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு கற்றுக் கொடுப்பேன். எனக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி வெளியே போறப்பெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா ஓரமாக போயிடுவார். என்னங்க பண்றீங்க அப்படின்னா நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன ஓரமாக போறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து
பேச மாட்டார் யார்ட்டையும் மோஸ்ட்லி. இவர் வெளியில பேச மாட்டாரு. கேமராவும் பயங்கரமா பேசுவாரு. பட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா சூப்பரா பேசுவாரு. திடீர்னு யாராவது வந்துன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. முடிச்சிட்டு இருப்பாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னா, இல்ல எனக்கு அவங்க யாரோ நம்மள கண்டுபிடிச்சாங்க எனக்கு பயமா இருக்கு. சரி சார், நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிச்சா பயமா இருக்கா? இல்ல சார், டக்குன்னு நான் நின்றுட்டு இருப்பேன். டக்குன்னு ஒரு பொண்ணு அதுக்கு மேல இந்த பேசுறது என்ன ப்ரோ, நானும் ப்ரோ சிஸ்டர் வந்து அவங்களும் வந்து சீரியஸ் ஆமா சீரியஸ் தான் அவன் நின்றுட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு ஆக்வர்ட் என்ன பேசுறது அவங்க கிட்ட எனக்கு தெரியாது. லீட் எடுத்து பேச தெரியாது. அந்த இடத்துல நீங்க இன்ட்ரோவர்ட்டா மாறிடுவீங்க. இது பரவாயில்ல. ஒரு அண்ணா பாவம் அவரோட பார்வையே அப்படிதான் போல. ரொம்ப நேரமா ஒரு முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு கீர்த்தி அப்படின்னா. நான் கூட நிஜமா முறைச்சு தான் பார்க்கறேன். திரும்பி பார்க்கறேன். பாவம் அவர் வந்து இவர் கண்டுபிடிச்சார் போல. ஒரு ஃபேன் போல அவரு. இல்லங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு ஏதாவது கிளாஸ் கிடைக்குமா? அந்த ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன். இந்த கிளாஸ்ல நான் இப்போ வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி குடிச்சிக்கிட்டு அவரோட பார்வையா கூட பார்த்தா என்ன அவர் வந்து அவர் ஆக்வர்டா பாக்குறாரா? நான் நினைச்சேன் மேபி அவர் ஜோன் அவுட் ஆகியிருக்கனால உங்களை அப்படியே பார்த்துட்டு நம்ம எத்தனை வாட்டி ஆகியிருப்போம். அப்படி ஜோன் அவுட் ஆனா பரவாயில்ல சார். அந்த கண்ணு ஒரு மாதிரி ஏதோ பேசுற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி பாக்குறாரா? இல்ல டென்ஷனா நம்ம வீடியோ பிடிக்காத பேசிட்டோம் போல, ரைட் நம்ம வாய் அதிகம் ஏதோ பேசிட்டோம் போல அடிக்க வராரு போல, அது ஏதோ நான் கீர்த்தி கூப்பிட்டேன். கீர்த்தி அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு, நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். இவ அப்ப என்ன சொல்லணும்? ஒரு மாதிரி பாக்குறாங்க, எப்படிடா பாக்குறான்னு கேட்டிருக்கு. ஒரு மாதிரி பாக்குறாருன்னா ஆம்பளை மூட்டையை அவனை அப்படி பாக்குறாங்க. அந்த மாதிரி இல்ல, ஒரு டென்ஷனா பாக்குறாங்க. நான் வந்து நான் இல்ல புரியுதா, டென்ஷனா பாக்குறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எனக்கு வர இன்ஸ்டால மெசேஜ் வருது அப்படிதான் வரும். கருமத்தை நான் என்ன பண்றது? பேச மெசேஜ் வரலாம் ஹாய் டார்லிங்னு இருக்கும். எடுத்து ஓபன் பண்ணா பையனா இருப்பான். அதுவும் போஸ்ட் இப்படி கொடுத்துருப்பானுங்க. என்ன அது என்ன பண்ணுவீங்க? நான் அடுத்த क्वेश्चन வச்சிருந்தேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் வரும். ஓகே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்குன்னு வந்து வாக்கிறானுங்களா இல்ல என் மண்டையில எழுதி விட்டிருக்கா பாக்குறதுக்கு. தாடி வச்சிருக்கேன், நான் ஆம்பளை குரல் தான் பேசுறேன், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அந்த மாதிரி ஓபன் பண்ணாலே அப்படிதான் வரும். இவ அப்படிதான் என்ன பண்ண ஓபன் பண்ணி என்னங்க அப்புறம் அப்படின்னு என்ன எந்த பொண்ணு பேசலடி பையன் தானே பேசுவான், அப்படி பொண்ணு பேசுவாங்க. லிட்டரலி வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம அப்படிதானா, ஐயோ நமக்கே வந்து டவுட் வந்து ஆம்பளை தானா, ஆம்பளை தான் ரைட், நம்ம ஜென்யூனான பாய் தான் ஓகே. எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தென் வீட்டில் வந்து பேசி கன்வின்ஸ் பண்றது. அவங்க வீட்டில் இவ தான் மேட்ரிமோனியில் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவங்க அம்மா நேரில் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? why வைனா why would you do that? அது வந்து இருங்க, நான் வந்து ரிலேட்டபிளா கொண்டு வரேன் உங்களுக்கு. நீங்க என்னதான் ரிலேட்டிவ்ல சொன்னா அக்கா டீமுங்க போங்க இந்த விஷயத்துல. எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம்? யாரை கேட்டு நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க? நான் உங்களுக்கு சொல்றேங்க என்ன சொல்றது. இல்ல நம்ம மீடியால இருக்கோம். இந்த சமயத்துல வந்து லிட்டரலி சொல்லுவேன், இந்த ஷோல இருக்க நம்ம பிரதரா இருக்கட்டும், நம்ம கேமராமேன் பிரதரா இருக்கட்டும், இல்ல நம்ம ப்ரோவா இருக்கட்டும், மீடியால இருக்கோம். நான் நிறைய மிமிக்ரி ஈவெண்ட்ஸ்க்குலாம் போவேன், நிறைய பண்ணுவேன். ஆனா மிமிக்ரி ஈவெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற பேமெண்ட் 2000. நான் திருச்சியில இருந்து அன்ரிசர்வ்ல வருவேன். இப்போ சொன்னேன், இப்போ வந்து ஜாலியா போறதுனால ஓகே, இல்லைன்னா கண் கலங்கிடுவேன். அன்ரிசர்வ்ல வருவேன். 95 ரூபா டிக்கெட்டு இல்லை 130 ரூபா, 2 கேட்டகரி இருக்கு. 95 ரூபா டிக்கெட் வந்து பாத்ரூம் பக்கத்துல உட்காந்து வரணும். நம்ம உள்ள கொஞ்சம் தாராளமா உட்காந்தா நம்ம உள்ள சீட்ல உட்காந்து. ஸோ 135 ரூபாய்க்கு அன்ரிசர்வ்ல வந்து 130 நான் கால்குலேட் பண்ணுவேன். மிமிக்ரி ஈவெண்ட் வரப்பெல்லாம் 2000 பேமெண்ட், 130 260 ஐ திங்க் ஐ எம் ரைட்ல சயின்டிஃபிக்கலி 130 260 தான். ஸோ 260 ருபீஸ் செலவு பண்ணி வரோம். சாப்பாடு கேட்டால் அம்மா உணவகம் போனோம்னா கிண்டி போயிடுவோம், இல்லை வேறு ஏதாவது இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம கிண்டியில் ஈவெண்ட் கார்பரேட் ஈவெண்ட் இருக்குன்னா கரெக்டாக 2000 வாங்கிட்டு அந்த 260 தான் செலவு, மீதி மேக்ஸிமம் 100 ரூபா கிளம்பிடுவேன். ஸோ அப்படி இருந்த பையன் நான். ஸோ நம்மளோட சென்னைக்கு வர ஓவரால் செலவே 400 ரூபா தான். இன்னைக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் சொல்லுங்க? ஃபேமிலியோட ரெட் நூல் சேனலுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கேன். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? ஃபேமிலிக்காக நீங்க யோசிக்காம தான் செலவு பண்ணியிருப்பீங்க ஆப்வியஸ்லி. காருக்கு மட்டுங்க கிட்டத்தட்ட 6000. நான் 3000க்கு அடிச்சிருக்கேன். அது எங்க இருந்தா ஓட்டையில விழுதான்னு தெரியல. சுத்தமா நான் 400 காட்டுச்சு, இப்ப 150 தான் காட்டுது. ஸோ நாங்க 260 ரூபா செலவு பண்ணி நான் இங்க வந்துட்டு போறது எப்படி, இப்ப இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம அப்ப இருந்த இது வேற சிங்கிளா இருக்கப்போ அந்த 260 ரூபா வந்துட்டு போயிருவேன். ஃபேமிலியோட வர முடியுமா? அதை நான் யோசிப்பேன். நம்ம பேச்சுலரா மீடியாவுக்கு ட்ரை பண்றப்போ ஒரு கஷ்டம் இருக்கும். வெளியில பார்க்க டிப்டாப்பா இருப்போம். எனக்கு நான் வந்து சம்பாதிக்கிற காசுக்கு மேல ஒரு பிரேசரை போட்டு நான் ஈவெண்ட் பண்ணுவேன். மிமிக்ரி ஷோ எம்சிஆர் தான் பண்ணுவேன். ஸோ அதை தாண்டி எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை
ஃபேமிலிக்கு நான் இது கொடுக்க முடியுமா, அவங்க நல்லா பாருங்க யோசிச்சேன். எனக்கு இல்ல, எனக்கு பத்தாது. எனக்கு மீடியாவில் இருக்க பசங்களுக்கு மோஸ்ட்லி மணி வந்து ஃபேம் முக்கியம் நாங்கள் யோசிப்போம் மோஸ்ட்லி. ஸோ வந்து மணியோட ஃபேம் உங்களுக்கு தெரியும், மணியோட நமக்கு ஃபேம் கைத்தட்டல் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆள் நான். ஸோ நம்மகிட்ட மணி இல்லை, ஃபேம் இருக்கு, அதை வச்சு என்ன பண்றது. ஸோ நான் இவளை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது எங்க அப்பா செஞ்ச வேலை அது மேட்ரிமோனியில். அவர் என்ன பண்ணுவார், மேட்ரிமோனியில் வந்து பொண்ணு ஃபேஸ் பார்க்க மாட்டாரு, பொண்ணு எவ்வளோ சேலரி இல்லை, பொண்ணு என்ன பண்றா, பொண்ணு எந்த ஊர், அக்செப்ட் ஏன்னா எனக்கு number call வந்து மெயில் வந்துகிட்டு இருக்கும், ரிஜெக்டர் இத்தனை பேர் நம்மளே ரிஜெக்ட் பண்றாங்க. எங்க அப்பா செஞ்ச வேலை அது. அந்த மாதிரி ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, நமக்கே மீடியா ட்ரைம்ல காசு இல்லை. ஸோ இவளுக்கு நான் செலவு பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் அந்த சமயத்தில், அதான் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். தலைவி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மாட்ட பேசி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டா, ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டா. நான் 2 தடவை கொடுத்தா, 2 மேட்ரிமோனி சைட்ல 2 கொடுத்தா. நான் வந்து வீட்டில் சொல்ல மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவேன். எங்க அப்பா நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், என்ன நீ ஒரு பொண்ணு ரிக்வஸ்ட் கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னாரு. இல்லைப்பா நான் பண்ணலப்பா அப்படின்னு. அவங்க அம்மா கால் பண்ணாங்க, மகா கீர்த்தி தெரியுமா, தெரியும்பா அப்படின்னு. கால் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு என்ன மூக்கு மூலியமா என்ன கல்யாணம் பண்ண வேண்டியதானே. கரெக்ட் தானே? நான் இல்லப்பா நான் காசு தரேன், எத்தனை லட்சம் லோன் போடு, நீ வாழ்ற, நான் காசு நீ மீடியா போய் என்னமோ பண்ணிக்க, சம்பாரிச்சிட்டு பண்ற வேலையை பாரு அப்படின்னாரு. ஸோ வந்து இவ எப்படி ஐ மீன் அந்த பவுண்டரிஸ் எல்லாம் உடச்சி வந்து யோசிக்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லி எங்கேயோ நம்பர் வாங்கி அட்ரஸ் வாங்கி அப்படி வந்து கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவங்க உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் எனக்கு உங்க சைட் ஆஃப் ஸ்டோரி ரொம்ப புரியுது. ஐ அக்செப்ட் இட். அக்கா நான் வந்துட்டு இவ இவ அப்படிங்களா? இல்ல வீட்டுல போய் திட்டுவா, நீ ஏன் பேசிட்டு, நான் எதுக்கு நான் பேசுறேன், நீ தனியா இன்டர்வியூ போய் நான் வீடியோ கால் பண்ணதான் சொல்லிக்கிறேன். சரி நீ பேசு அப்படின்னா இல்லக்கா, நீங்க வந்துட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் சின்ஸ் யூ லைக் ஹிம் தட் மச், நீங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்தீங்க. பட் நான் அப்போ சொன்னேன் நான் உங்க டீம்னு. பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது பயங்கரமா கனெக்ட் ஆகிக்கிச்சு. அதனால அவங்க 2 பேரும் டீமா இருந்துக்கிறேன். நான் பாராபட்சமே பார்க்க. இப்போ உங்களுக்கு அது ரிலீஃப்டா இருக்கா? டெஃபினெட்லி. Okay. சந்திரமுகி படத்துல இவரு பண்ணுவாரு, பிரபு அந்த மாதிரி. ரஜினியா பிரபு பண்ணுவாரு, எப்படி பண்ண அந்த மாதிரி. ரைட், நம்ம வேதனையை புரிஞ்சுக்க. ஓகே. ஸோ இவரோட ஜேர்னி வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க வந்துட்டு அந்த மேட்ரிமோனி ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டில் இருந்தேன் அப்படின்லாம் வந்து நீங்க அவர் மாதிரி காமெடி பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டு கரியர் வைஸ் என்ன பண்ணிருந்தீங்க, என்ன படிச்சீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.